கருணாநிதி சமாதியில் இந்து கோவில் கோபுரத்தை வைத்து அமைச்சர் சேகர் பாபு அஞ்சலி செலுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முன்னதாக கருணாநிதி சமாதி மேல் கோவில் கோபுரத்தை அமைத்து அஞ்சலி செலுத்தினார். சர்ச்சையில் சிக்கிய திமுக அமைச்சர் சேகர் பாபு கருணாநிதி சமாதிக்கு அஞ்சலி செலுத்துகிறாரா, கோவில் கோபுரத்திற்கு அஞ்சலி செலுத்துகிறார் என இந்து சமய ஆர்வலர்கள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர். சைவ வைணவ குறியீடுகள் பற்றி பேசி பொன்முடி பேசிய சர்ச்சை கருத்து அந்த வடுக்களும் வேதனையும் ஆறுவதற்குள் திமுக அமைச்சர் சேகர்பாபு சமாதியில் கோபுரத்தை வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ள நிலையில் மக்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனையிட ஸ்டாலின் அரசு உத்தரவிட்டுள்ளது ஆசிரியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாணவர் மீது நடைபெற்ற அரிவாள் வெட்டை காரணம் காட்டி தினமும் மாணவர்களின் புத்தக பையை ஆசிரியர்கள் சோதனையிட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது. அரசு பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் புத்தக பைகளை சோதனையிடுவதுதான் தீர்வா என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புத்தகங்களுக்குள் மயில் தோகையை வைத்திருந்த மாணவர்களை இன்று அரிவாளை மறைத்து எடுத்து செல்லும் நிலைக்கு கொண்டு சென்றதுதான் ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறையின் மகத்தான சாதனை என்று பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளிகளில் போதிய ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களுக்கு முறையான ஒழுங்கு நெறிகளை கற்பிக்க தவறிய ஸ்டாலின் அரசு என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.